என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சபை ஆசைப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் ஏன் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சபை ஆசிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுடைய கரத்திலே, பொல்லாங்கனுடைய ஆளுகையில் இருக்கிறது. பொல்லாங்கன் இந்த பூமியை ஆளுகை செய்வதனாலே தப்பிச் செல்வதற்கு, இந்த பூமியிலே ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை செய்வதற்கு, விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு, நாம் ஆராதிக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேன்மையான அலங்காரத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொள்வதற்கு, துதிப்பதினாலும் ஜெபிப்பதினாலும் வருகிற சகல ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தராகிய தேவன் நம்மோடு இருப்பாராக. ஆமென் சொல்லுங்கள். பாழானவைகளும் மண்மேடானவைகளும் இந்த உலகத்திலே மனுஷனுடைய சிந்தையில் உயர்வைகளாய் தோன்றுகிற இந்த அழிந்து போகிற உலகத்திலே கர்த்தராகிய தேவன் நம்மோடு இராவிட்டால் நாம் வெறுமையானவர்களாய் இருப்போம். ஆமென் சொல்லுங்கள். நம்முடைய உயர்வென்று சொல்வது, வாழ்வென்று சொல்வது, நம்முடைய தனி சிறப்பென்று சொல்வது, நம்முடைய அலங்காரம் என்று சொல்வதே நம்முடைய கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருப்பதே. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமாய் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரத்திலே 1, 2, 3 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலே, யாக்கோபே, சிறுமந்தையே பயப்படாதே என்று சொல்லி, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகளின் மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடந்தால் நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாதிருக்கும், நான் உன்னோடு கூடவே இருக்கிற தெய்வம் என்றார். ஆமென் சொல்லுங்கள். நான் உன்னோடு கூட இருந்தாக வேண்டும். காரணம், நீயோ ஆறுகளை கடக்க வேண்டும், நீயோ தண்ணீரையும் கடக்க வேண்டும், நீ அக்கினையும் கடக்க வேண்டும். நீ தனித்து சென்றால் இந்த பூமியில் உன்னால் நிலைத்திருக்க முடியாது. ஆகவே நான் உன்னோடு கூடவே இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உறுதிப்பாடான ஒரு வாழ்க்கை என்றைக்கு கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினோமோ அன்றிலிருந்து கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குறுதி என்னவென்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பெரிதா இருக்கும். இதோ நான் உனக்கு முன் சென்று கோணலான பாதைகளை செவ்வையாக்கி தருவேன். விசுவாசம் இருந்தால் கைத்தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். கர்த்தர் எப்பொழுது நம்மோடு இருப்பார்? வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆசா என்ற ராஜாவினுடைய சரித்திரத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 2வது வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மோடு இருப்பார். எப்பொழுது என்றால், நாம் கர்த்தரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பல சந்தர்ப்பங்களிலே தேவனோடு இருக்கிற உன்னதமான அனுபவங்களை நாம் விட்டு விடுகிறோம். ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் கர்த்தருடைய சமூகத்திலே தியானிப்பதும் உபவாசிப்பதும் கர்த்தரோடு உறவாடுவதுமான பல நல்ல ஐக்கியங்களை, தெய்வத்தோடு இருக்கிற உன்னத அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தவற விட்டு இருக்கிறோம். கர்த்தராகிய தெய்வம் சொல்லுகிறார், ஜெபத்திலும் வேண்டுதலிலும் ஸ்தோத்திரத்திலும் உறுதியாயிரு, உன் ஜெபம் அதிகரிக்கட்டும். கர்த்தரோடு பேசுவது, கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை ஆராதிப்பது, உபவாசிப்பது, நம்மை வெறுத்து இந்த பூமியில் இருக்கிற சகலவற்றையும் நினையாது தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பது. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்படி நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூடவே இருப்பார். ஜெபிக்காத ஒரு மனிதனோடு கர்த்தர் இருப்பதில்லை, துதிக்காத ஒரு மனிதனோடு தெய்வம் இருப்பதில்லை, குடும்ப ஜெபம் செய்யாத ஒரு குடும்பத்தோடு தெய்வம் இருப்பதில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்திலே ஆண்டவராகிய தெய்வம் சென்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது அந்த வீடுகளில் ஜெபம் இருந்தது, அந்த வீடுகளிலே துதி ஆராதனை இருந்தது, அந்த வீட்டிலே குடும்ப பிரார்த்தனை இருந்தது, அந்த இடத்திலே தெய்வ பிரசன்னம் இருந்தது, அந்த வீட்டின் தலைவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நம்பிக்கை உண்டாயிருந்தது. கிறிஸ்துவை அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்கிற அந்த சற்று விசுவாசம் அவர்களுக்குள் இருந்தபடியினாலே என் கர்த்தராகிய தெய்வம் அவர்களோடு கூடவே இருந்தார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பல குடும்பங்கள் இன்னைக்கு கர்த்தரோடு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய போர்வை உண்டு, ஆனால் ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லை. தேவ ஆவியானுடைய அச்சடையாளங்கள் குடும்பங்களில் இல்லை. ஆகையினாலே கர்த்தர் குடும்பங்களில் இல்லை. ஆகையினாலே பல வீழ்ச்சிகள், பல தாட்சிகள், பல கஷ்டங்கள், பல உபத்திரவங்கள், பல பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிற்க கதியில்லா நிலையிலே தவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென் சொல்லுங்கள். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா
என்னுள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா.